அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி பாப்பாவுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் மெனு கொடுத்துட்டோன்னா பார்க்கலாங்களா. அதாவது இட்லியும் தக்காளி குழம்பு. நேற்று பார்த்திங்கன்னா வெளியே மதுரை வரைக்கும் போயிட்டோம் பெரிய பாப்பாவை பார்க்குறக்கு. மதுரை வ்ளாக் கண்டிப்பாக இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ போஸ்ட் பண்ணிடுறேன். மதுரை திருவிழா கோலம் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நாங்கள் சொல்லப்போனால் நேற்று போயிருந்தப்போவுமே ஜேன்னு தான் இருந்தது. அது எல்லாம் உங்களுக்கு வீடியோவாக நான் ஒரு விலாகாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அதனால் இட்லி தக்காளி குழம்பு எப்படின்னா அம்மாவங்கெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, மிளகாட்டி, அது மாதிரி தான் இன்றைக்கி மிளகாட்டி வச்சுருந்தேன். அது ஏற்கனவே ரெசிபியாகவும் போட்டிருக்கேன். அது தெரியலைங்கிறவங்க பார்த்திங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ எடுத்திருக்கேன். சரிங்களா. அடுத்து அவளுக்கு கூடவே கொஞ்சம் மோர் கொடுத்து விட்டேன். மோரில் இன்றைக்கி கொஞ்சம் மல்லித்தலையும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் கொடுத்து விட்ருக்கேன். இதுதான் இன்றைக்கி பாப்பாவுக்கு நம்ம கொடுத்து விட்ட லஞ்ச் பாக்ஸ் மெனு. இட்லி தக்காளி குழம்பு, அது கூட ஸ்பைஸியான மோர். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு கமெண்ட்டு ஒருத்தவங்க என்னென்னு போட்டிருக்குறாங்களா, என்னோடய டான்ஸ் வீடியோ, அதாவது காமாட்சி அம்மன் கோவில் நோம்பு இல்லைங்களா, அங்கே ஆர்கெஸ்ட்ராவில் ஒரு பாட்டுக்கு, அதாவது சாமி பாட்டுக்கு தான் ஆடியிருந்தேன். அதுக்கு பைத்தியக்காரி, ஆடுறது எங்கே ஆடணும்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு கேட்டு போட்டிருந்தான். அது லேடி ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் யாருன்னு தெரியல. அந்த பைத்தியக்காரங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உன்னை விட பெரிய முட்டாள் யாரும் இல்லை. ஏன்னா ஒரு இடம் பொருள் தெரியாமல் ஆடுறக்கு நான் ஒன்றும் உன்னை மாதிரி முட்டாள் கிடையாது, உன்னை மாதிரி பைத்தியக்காரனும் கிடையாது. அப்படிங்கும்போது எத்தனையோ பேர் எவ்வளவு சந்தோஷமாக அந்த டான்ஸை பார்த்தாங்க. நான் டான்ஸ் ஆடும்போது என்னை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் என்னோடய கேமரா இருக்குமே தவிர ஆடியன்ஸ் என்னை பார்க்குறது அது எல்லாம் வீடியோவில் கவர் பண்ணல. அதனால் நீ பாட்டில் ஆடிட்டுருக்க பைத்தியக்காரி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் உடனே அதில் ரிப்ளை கொடுத்துட்டேன். இருந்தாலும் அதுக்கு ஒரு சில பைத்தியங்கள் லைக்கும் போட்டிருக்குது. இந்த கமெண்ட்டை போட்டவன் எவ்வளோ பெரிய பைத்தியம், அதுக்கு லைக் போட்டவங்க அதை விட எப்பேற்பட்டவங்கன்னு பாருங்களேன். நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பெண் அவளுக்கு ஒரு திறமை இருக்குது, அதை விட என்னென்னா ஒரு இடத்த சந்தோஷமாக வச்சுக்கணும்னு அவள் நினைக்கிறா. அதுக்காக அவள் ஆடுறத எப்படி உங்களால் தப்பாக பார்க்க முடியுது? அப்படியும் கோவிலில் வேறு ஏதாவது பாட்டுக்கு ஆடின்னு சொல்ல, ஒரு சாமி பாட்டுக்கு, அதுவும் என்னோடய ஸ்டெப்ஸில் எதுவும் ஒரு வல்கராவோ ஒரு அசிங்கமாகவோ இல்லாமல் ஆடினதை நீ எப்படி அப்படி சொல்லலாம்? அந்த உரிமை உனக்கு யாருடா கொடுத்தது? எனக்கு ரொம்ப கோவங்க.